உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஓ, இந்த சொன்ன மாப்பிள்ள நீதானா? நீ வந்தா பெருசா கிழிச்சிடும்னு சொன்னா இவன். உன்னால என்ன செய்ய முடியுமா செய், பார்க்கலாம். சார், மாப்பிள்ள கொஞ்சம் இங்க வாங்கல. போ, போய் பேசு. அம்மா. மாப்பிள்ள, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ பிளான் பண்ணி பண்ற மாதிரியே இருக்கு. நான் யாக பூஜையில உட்காரக்கூடாதுங்கிறதுக்காகவே சிவனாண்டி விரும்புன்னு சேர்ந்து ஏதோ சதி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இவங்க கூட சண்டை போடுறதுக்கு டைம் கிடையாது. பூஜை எப்படியாவது நடந்தே ஆகணும் மாப்பிள்ள. எங்க அப்பா, அம்மா, நீங்க எல்லாரும் ஊர் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தி ஆகணும். அதனால எனக்கு பதிலா நீங்க யாக பூஜையை பண்ணுங்க. நானா? நான் எப்படி மாமா யாக பூஜை பண்ண முடியும்? மாப்பிள்ள, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. இந்த பூஜை நல்லபடியா நடக்கணும்னா எனக்கு பதிலா நீங்க பூஜை பண்ணி ஆகணும். பூஜை நேரம் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நீங்க போய் பூஜை பண்ணுங்க மாப்பிள்ள. போங்க. என்ன மாப்பிள்ள யோசிக்கிறீங்க? கிளம்புங்க மாப்பிள்ள. உட்கார வேண்டிய இடத்துல யாரையோ கொண்டு வந்து உட்கார வைப்பீங்களா? அதெல்லாம் முடியாது. யாரோ இல்லைங்கம்மா, பெரிய ஐயாவோட பேரனை தான் உட்கார வைக்க போறோம். அதெல்லாம் முடியாது. ஒண்ணு என் புருஷன் உட்காரணும், இல்லனா அவரோட இடத்துல என் மருமகன் உட்கார்ந்து பூஜையை செய்யணும். இல்லனா இந்த பூஜையை நான் நடக்க விட மாட்டேன். உங்க மருமகன் எப்படிமா அவர் இடத்துல உட்கார முடியும்? ஏன் உட்கார முடியாது? என் புருஷன் உட்கார முடியலனா அவர் மகளை கட்டின என் மருமக அங்க உட்கார்றதுதான் சரி. ஏன்னா என் புருஷனுக்கு ஆண் வாரிசு இல்ல, அவரோட மருமகன் தான் அவருக்கு மக மாதிரி. என்ன இருந்தாலும் அது பொண்ணு வழி உறவு தானமா? நீங்க சொல்ற அந்த பேரை மட்டும் யாரு? சேதுபதி மகளோட மகன் தானே. அத மட்டும் நீங்க எப்படி சரின்னு சொல்றீங்க? இது பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், ஏன் மருமகன் தான் உட்காரணும். அது எப்படி ஓ மருமகன் உட்கார முடியும்? ஏன் பேரன் தான் உட்காரணும். அவனுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. இல்ல, ஏன் புருஷன் தான் குடும்பத்தோட ஆண் வாரிசு. அவர் இல்லைனா என் குடும்பத்தை சேர்ந்த வேற ஒருத்தர் தான் இந்த பூஜையை செய்யணும். அதனாலதான் ஏன் மருமக இந்த பூஜையை செய்யணும்னு சொல்றேன். இத பாரு, என் பேரனுக்கு தான் இந்த பூஜை செய்யறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதத்தான் இந்த ஊர் ஜனங்க எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க, விரும்புறாங்க. இல்ல, நீங்க 1000 சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் மருமகன் தான் இந்த பூஜையை செய்யணும். என் குடும்பம் சார்பா ரேவதி புருஷன் தான் இதை செய்யணும். ஐயோ, என்ன நடக்குது இங்க? 2 பேரும் ஒருத்தனுக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்களே. எப்பா சகல, நீதான் யாக பூஜை பண்ணணும்னு 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப அபூர்வம்பா. உன் ஜாதகத்துல ஏதோ ஒண்ணு ரொம்ப விசேஷமா இருக்குப்பா. இல்லனா இப்படி அமைய வாய்ப்பு இல்ல. இப்ப என்ன முடிவா சொல்ற? ஓ மருமகன் தான் இந்த பூஜையை செய்யணும், அவ்வளவுதானே? ஆமா. சரி, அவரே உட்கார்ந்து இந்த பூஜையை பண்ணட்டும். என் பேத்தி ரேவதிய கல்யாணம் பண்ணதுனால அவரும் எனக்கு பேர மாதிரி தானே. பண்ணட்டும், நல்லா பண்ணட்டும். எப்படியோ இந்த யாக பூஜை நல்லபடியா நடந்தா அதுவே எனக்கு போதும். நான் குறுக்க நிக்க மாட்டேன். பண்ண சொல்லு. என்ன பரமேஸ்வரம்மா புசுக்குன்னு இப்படி சொல்லிட்டாங்க? ஐயாவோட பேரை எங்க? லூசு மாதிரி இருக்கிற இந்த சாமுண்டீஸ்வரியோட மருமக எங்க? இது எதுவும் சரியில்லையே. யோ, இங்க ஏற்கனவே ஊர்பட்ட பிரச்சனைங்க இருக்கு.
புதுசா ஒரு பிரச்சனை வேண்டான்னு தான் அம்மா இந்த முடிவுக்கு வந்திருப்பாங்க. ஃபு. ஒரு வழியா பாட்டி பிரச்சனைக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டாங்க. இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே. யோ மாப்பிள்ள சாமுண்டி சீரி மருமகனா போய் பூஜையில உட்கார்ந்தா அப்ப நான் யாருன்னு ஊர் மக்களுக்கு சந்தேகம் வராதா? உண்மை தெரிஞ்சா இவங்க என்ன பின்னி பெடல் எடுத்துட மாட்டாங்க. அடித்தாங்கிற உடம்பாயா இது? அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நடந்தா உன் ஃப்ரெண்டுக்காக எல்லாத்தையும் தாங்கி தான் ஆகணும். ஏங்க வேற வழியே இல்ல. கொஞ்சம் 2 பேரும் அமைதியா இருங்களேன். என்ன இந்த அம்மா மருமகன் சொல்லிட்டு ஐயாவுடைய பேரனை கையை பிடிச்சி கூப்பிடுறாங்க. ஐயோ எல்லா கணக்கும் ஒண்ணுதாயா. பாட்டிக்கு பேர் என்ன, அந்த அம்மாக்கு மருமகன் தானே, அதனாலதான் கார்த்தி தம்பிய மருமகன்னு கூப்பிடுறாங்க. அப்புறம் எதுக்கு 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டாங்க? ஒண்ணுமே புரியலையே. எனக்கும் புரியல. எது எப்படியோ ஐயாவோட பேரன் உட்கார்றாப்புல ஆமா, அதுவே போதும். நீங்க சொல்றது சரிதான். என்ன மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஐயாவோட பேரனை கூட்டிட்டு வராங்க. அப்ப இவன் தான் அந்த அம்மாவோட மருமகனா? ஆமா, இவருதான் மருமகன். யோ, இவன் எப்படியா மருமகனாக முடியும்? இவன் தான் பாட்டியோடைய பேரனாச்சே. அது பாட்டியோட பேரன் ராஜராஜ மாமாக்கு என்ன வேணும்? மருமகன் வேணும். கரெக்ட். அவருக்கு மருமகனா அப்ப சாமுண்டீஸ்வரி அத்தைக்கு மருமகன் தானே? ஆமா. அப்ப அத்தை கரெக்டா தானே சொல்லிருக்காங்க. இதுல உங்களுக்கு என்ன டவுட்? யோ, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா? ஒரே குழப்பமா இருக்குல்ல? அதான் எனக்கு வேணும். கண்டினியூ. இவன் மாப்பிள்ளையா மருமகனான்னு ஒண்ணுமே புரியலையே. ஒரே குழப்பமா இருக்க. என்ன அக்கா டிரைவரை போய் பூஜையில உட்கார வைக்கணும்னு சொல்றா? அதுக்கு இந்த ஊர் ஜனங்களும் எதிர்ப்பு தெரிவிக்காம ஒத்துக்கிறாங்க. ஒண்ணுமே புரியலையே. என்னப்பா இவர் பூஜை செய்ய உங்களுக்கு எல்லாம் சம்மதமா? சம்மதம் ஐயா. எல்லாருக்கும் சம்மதம். உட்காருங்க. ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி. குலதெய்வத்தை வேண்டிட்டு மாலை எடுத்து போட்டுக்கோங்க. ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்ன உபசாந்தயே யஸ்வத்ரதர் வக்ராத்யாஹ வருஷத்யா வருஷதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்ஷேணம் நமாஸ்ரயே. ஓம் ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.